பசங்க ரோட்ல போனாவே சைட் அடிச்சு தான் போக முடியும். பார்த்தா சைட் அடிக்க ஒரு பொண்ணுங்க ரோட்ல இல்ல. எப்படி 2 வயசா கல்யாணம் லவ் பண்ணிருப்பாரோ? மாதாச்சி பழத்தில் கொண்டு வந்து கட்டுற பத்தியா? ஆகா, கவர்மெண்ட் வண்டி. அண்ணன் ஒரு பொட்டி கேட்போமா? என்ன எல்லாம் கிளி ஜோசியமாவே இருக்கு. அவன் ஜோசி பார்ப்போமா? லைஃப் வர போற பொண்ணு எங்க இருக்காங்க? அதிகாரி வர்றப்ப சலிப் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க மிஸ்டர், நல்ல வேலை அவர் நிக்கிறத பார்த்தோன்னு பிடிப்பாரோன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா ஒதுங்கிட்டாரு. பாப்பா எக்ஸசைஸ் போட்டிருந்தா என்ன பிடிச்சிருப்பாரு. போலீஸுக்கு பயந்துக்கிட்டே எக்ஸசைஸ் போடாம இருக்குங்க. என்ன பயப்பெல்லாம் இல்லை. அவன்கிட்ட நின்று ஃபைன் வாங்கி கடுப்பு டென்ஷன் ஆகும். எதுக்கடா இவனெல்லாம் இருக்கானுங்க. அங்கிள் காதலே அடிப்பீங்க. யாரு வரல போடுறா. ஐயோ ஸ்பீடு பிரேக்கர் கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. பெயிண்ட் அடிக்கணும் முதல்ல. இதெல்லாம் எங்க அம்மா பார்த்துச்சு சிறுபொடி தான். ஐயோ ஐயோ அங்கிள் தள்ளிட்டு போறாங்க. ஹியூமானிட்டி பண்ணலாமா? வரலாம். அங்கே ஒருத்தவரை எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போனீங்கன்னா செருப்படி விழுவோம். அசியமா கேட்பான். அங்கிள் கொஞ்சம் வேகமா போறீங்களா? நான் சறுக்குன்னு கொஞ்சம் வழி விட்டா பூந்துருவேன். இப்பே ஏறிட்டுன்னா ஒரு நாள் ராடிகேட்ல தான் சாகும்னு நினைக்கிறேன் நான். திருப்பு எத்துறதுமே போவீங்களாடா? ஒரு நாள் நானும் போவேன் என் ஜெனியோட. சொல்லுங்க வந்துட்டேன். நம்ம வண்டி பேர் ஜெனிங்க. லவ்வர் தான் இல்லை, பைக்குக்காச்சும் நம்ம என்னது லவ் பண்ணுமே. முருகன்னு சொல்லுவாங்க. முருகன் எப்படி 2 வயசா கல்யாணம் பண்ணாரு? லவ் பண்ணியிருப்பாரோ? அவருக்குலாம் 2 வயசு கல்யாணம் ஆகுது. நம்மளுக்கு நம்ம கூட பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் ஆகுதுங்க. இப்போ கூட ஒரு பிள்ளை கல்யாணம் ஆக போகுது. நாம் இன்னும் நம்மளுக்குலாம் கல்யாணம் மொட்டை பசங்களாவே சுற்றிட்டு. நம்ம பைக்கு வேற ஸ்டிக்கர் ஓட்டலுங்க ஜெனின்னு. நம்ம பைக் பேர் ஜெனி பார்த்தீங்களா? இங்கே தாலி கட்டிருக்கேன். அது ஜோ படத்தில் வரும்ல அது மாதிரி நம்ம ஜெனிக்கு ஒரு கருப்பு கயிறு. அது படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கருப்பு கயிறு கட்டிட்டேன். இருந்தாலும் ஒரு பேர் லவ் பண்ண பொண்ணு கூட விட்டு போயிரும் போல இருக்குங்க. ஆனால் நம்ம பைக்கை லவ் பண்ணால் விட்டே போகாது. என்ன நாம தான் அவன் பைக்கை பார்த்துக்கிறோம். இதோட ஜெனின்னு பேர் வச்சுக்கல, பையன் பேர் தான் வைக்கலாம்னு நினச்சிது. அப்படி எதுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் லவர் இல்லை. சரி நம்ம பைக்கையாச்சும் லவ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஜெனின்னு பேர் வச்சிட்டேன். லவ் பண்ண பொண்ணு கூட விட்டு போயிருங்க. ஆனால் நம்ம பைக்கை லவ் பண்ணால் விட்டே போகாது. ஆஹா, உனக்கு இப்பதான்டா சொன்னேன் லவ் பண்ண பொண்ணு கூட விட்டு போயிடும், நீ விட்டு போக மாட்டேன்னு. அதுக்குள்ள அடைக்கிறியாடா? நீ பெட்ரோல் பங்கு வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. நல்ல வாய். அழகா தான் இருக்காளுங்க. ஆனா அழகுதான் ஆபத்தா இருக்கு. ஒரு லவ் பிரேக்கப்க்கு அப்புறம் இன்னொரு லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் நம்ம லைஃப்ல யாரும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப்புக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல இருக்கிறது ஒரே ஒரு நம்ம பைக் மட்டும்தான். இது மட்டும் தான் நம்ம எங்க கூட எப்பயும் இப்போ சொல்ல போனாலும் விட்டு போயிடுறாதுங்க. ஆனால் பைக் எவ்வளோ சொல்ல போனாலும் விட்டு போகவே போகாது. கூடயே இருக்கும். அவங்க சொல்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கோம்.
ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் அப்புறம் நம்மகிட்ட இப்படி சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெனி எடுத்ததுக்கப்புறம் தான் நல்ல பையன் கொஞ்சம் தெளிவானேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இது தாடி வளர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் அவங்க தாடி வளர்த்துக்கிட்டு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வீட்டிலே கிடந்துங்க. அப்புறம் தான் தோணுச்சு ஏன் நம்ம இப்படியே இருக்கோம், நமக்கு லைஃப் சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு பைக் எடுத்தேன். லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆஹா, கீழே தான் போகணுமா? ஏய், உன் ரூட்டில் தானே போயிட்டுருக்கேன். எங்கடா ஆபத்தில் கொண்டு வந்து போச்சு. மூளை ரூட்டே கிடையாது. இது கூகுள் மேப் மாத்தாச்சு பழத்தில் கொண்டு வந்து கட்டுற பத்தியா? எப்படி போறது? இந்த பழமும் லைஃப்ல 1000 ப்ராப்ளம் வருங்க. எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம், வேலைக்கு போல ப்ராப்ளம், எல்லா ஃபெயிலியர், எல்லா ப்ராப்ளம் எனக்கு ஒரே சொல்யூஷன் பைக். எடுத்து ஓட்டும் போது தான் அது வேற ஃபீல். யூட்டன் ஐ அவாய்ட் யூட்டன். எப்படி நிற்கிறானுங்க? ஐயோ, யார் போனால் நல்லாயிருக்கும். டேய், கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் போட்டி ஏன்டா போகிறீங்க? ஆஹா, கூகுள் மேப் ஆச்சு வேறு ஆஃப் பண்ணால் விட்டனே, இது வேறு கத்திக்கிட்டே வருது. தாத்தா, நான் தாத்தா போட்டியா இருக்கும். அங்கிள் எங்கே வரீங்க? அந்த வண்டி பின்னாடி போனால் அப்படியே தண்ணி மேலே அப்படியே சாரல் மாதிரி அடிக்குதுங்க. நல்லா இருக்கு. வெயிலில் நல்லா குழுன்னு இருக்கு. பின்னாடியே போக வேண்டியதான். எங்க ஸ்லோ பண்ணிட்டாரு. ஸ்பீடு பிரேக் தான். இன்னும் அக்கா அந்த இடத்துல போகுது. அக்கா லவ்னு ஒன்று வரும். வந்து லவ்னு இருந்தால் பரவாயில்லையே. லவ்னு ஒரு சும்மா பேருக்கு மட்டும் இருக்கு, இருந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுது. லவ் எப்படி ஃபெயில் ஆச்சுன்னா, எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அவளுக்கு என்னை பிடிக்கல, வேற ஒருத்தனை பிடிச்சிருச்சு, போயிட்டா. லவ் கடையாலும் என் கையை பார்த்தா தெரியும் எத்தனை வரிகளாக கோடு. அப்போ பைத்தியக்காரத்தான மாதிரி பண்ணிட்டு இருப்போங்க. லவ் வந்தாவே பைத்தியம் பிடிச்சிடும் எல்லாத்துக்கும். அது மாதிரி தான் எனக்கு பிடிச்சிச்சு. அது எப்போ தெரியும்னா, ஒரு சில பல அடிகள் பட்டு நம்மளுக்கே தெரியும் வேணாம், ரொம்ப அடிபட்டாச்சு, இது மேலே திருந்திக்கோ அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அப்போ தான் நாமளே திருந்துவோம். அது வரைக்கும் திருந்தாமல் இப்படி தான் வரியாக போட்டு எடுப்பீங்க. ஆனால் என்ன மாதிரி லவ்லும் யாரும் பண்ணதில்லை. இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இருந்தால் மைண்ட் ஏற்றுருங்க. அங்கெல்லாம் இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். லவ் பண்ணலாம், ஆனால் லவ் பண்ணவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நான் அப்படி உண்மையாக இருந்து தான் இப்போ சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன். லவ்வில் மட்டும் உண்மையாக இருந்துடாதீங்க. உண்மையாக இருந்தாவே போதும். ஏமாத்திரம் நிறைய பேர் பின்னாடி இருப்பாங்க. போகிறாங்க எல்லாம் கடுப்பாக இருக்குது. ரோட்டில் போகிறதே சைட் அடிக்கும். பசங்க ரோட்டில் போனாவே சைட் அடி தான் போக முடியும். இப்போ பார்த்தா சைட் அடிக்க ஒரு பொண்ணுங்க ரோட்டில் இல்லை. லைஃப்லாம் யார் கூட வர போகிறான்னு தெரியலங்க. லைஃப்லாம் நம்ம கூட வர போட்டு அப்பா அம்மா ஒரு பைக் போக மாட்டேன். யாரும் கிடச்ச வரைக்கும் கூடவும் வர மாட்டாங்க, கூடவும் இருக்க மாட்டாங்க. லவ்வும் சும்மாங்க பாதிலே பிச்சுக்கிட்டு போயிடும். உண்மையாக இருந்தால் லவ் பண்ணுங்க, உண்மையாக இருந்தால் லவ் பண்ணாதீங்க. என்னண்ட 10 லவ் பார்த்தேன், ஏற்கனவே ஒரு லவ்வில் பட்டாச்சு. நான் அதுவும் ஒரு லவ் பண்ணேன். அந்த லவ்வும் பாதிலே பிடிக்கிட்டு போயிடுச்சு. எல்லாருமே ஏமாத்துற மாதிரியே ஃபீல் ஆகும். லைஃபே ஒரு மேஜிக் தானே. மேஜிக் வேர்ல்ட், மேஜிக் லைஃப்.
அங்கிள் கொஞ்சம் வழி விட்டா நானும் போயிடுவேன். அங்கிள் வழி விடுங்க வழி விடுங்க. ஓடிட்டா போவா போய் லைஃப்ல எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. அவங்க இல்லை இவங்க இல்லை, எதுக்கும் ஃபீல் பண்ணாது. ஃபீல் பண்ணாமல் அடுத்த இடத்துக்கு லைஃப் அப்படி மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அதான் லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பட்டாச்சுங்க நல்ல ஏமாற்றங்கள். அங்கிள் எங்க நரோட்ல வரீங்க? 28 நரோட்ல ஒன்மேட வர்றாரு. வண்டி வருது, கேங்ஸ்டர் வரேன் வழி விடுவோம். போர் அடிக்குதுங்க தனியா சுத்துறது. ஃப்ரெண்ட்ஸோட போனா போர் அடிக்காம போவோம். ஆனா எவனும் இல்லை, எல்லாருமே ஒரு வேலைன்னு வேலைக்குன்னு போயிடுறாங்க. நாம இன்னும் வேலைக்கு போவோம், திட்டி பையனை சுத்திட்டு போவோம். வீட்டுல திட்டு உழுவுது, பயங்கரமா திட்டு உழுவுது, செருப்பால அடிக்கிற மாதிரி திட்டு உழுவுது. வேலைக்கு போவோம், எத்தனை நாள் இப்படியே சுத்திட்டு இருக்க போற. குடும்பம் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருப்பானுங்க. ஆனா அவன் லவ் கூட பேசிடுறதுல எதுவும் வெளியே சொல்ல மாட்டானுங்க. லவர் கூட சண்டை போட்டதும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த லவரோட அவனோட ஃப்ரெண்டு கூட, பொண்ணோட ஃப்ரெண்டு கூட பேசுறான்னு பாரு, அதை மட்டும்தான் வெளியே சொல்லிட்டு நம்மள வெறுப்பத்துவானு பாரு. யூ 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 எனக்கும் வெறுப்பத்துறானுங்க. இது மாதிரி அவன் அதை 2 பொண்ணுட்டு பேசுறான், என் லவரோட இவ்வளவு நல்லா பேசுறாடா அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்துறானுங்க. இவனை வெறுப்பேற்றதை பார்த்து நம்மளுக்கும் லவ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. என்ன லவ் பண்ணா ஏமாத்திட்டு தான் போறாளுங்க, லவ் பண்ணுவானான்னு ஒரு பக்கம் தோணுது. ஆகா கவர்மெண்ட் வண்டி அண்ணன்ட்டு ஒரு பொட்டி கேட்போமா? வேணாம். நோ ட்ரிங்கிங், நாட் லைக். இன்னும் எல்லாம் கிளி ஜோசியமாவே இருக்கு. அவன் ஜோசி பார்ப்போமா? இப்போ லைஃப் வர போகிற பொண்ணு எங்க இருக்காங்க? என்ன அடைக்கிறா? ஏய் உனக்கு 50 ரூபாய்க்கு ஊட்டி 50 கிலோமீட்டர் கூட போலியாடா, அடைச்சிக்கிட்டே இருக்க. ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், நான் ப்ராப்ளம் தெரில, அடைச்சிக்கிட்டே இருக்கேன். பெட்ரோல் பம்ப் போச்சு. இனிமேல் ஏதோ ஒரு காலத்துல வண்டி கிடக்கு வர்றா. என்கிட்டே ரேஸா? ஏய் பெட்ரோல் இல்லடா, இதுல வந்துடுவேன். போடா டே போ. ஓ வெறி மேல வெறி ஏத்துறானுங்களே.